பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க என் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரை பொழைச்சு வந்தாலே போதும்னு இருக்கு. யாரு மேல தப்பு, யாரு இத பண்ணான்னு எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம். என் புருஷன் எனக்கு முழுசா கிடைச்சா போதும். அதை தவிர எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்ல. பத்மா, எதை எப்ப பேசணும்னு ஒரு நேரம் இருக்கு. மச்சானுக்கு என்ன ஆகும்னு தெரியாம நாங்கெல்லாம் பயத்துல இருக்கோம். இது பாரு, இப்பவும் வேலையை காட்டாம கொஞ்ச நேரம் பேசாம இரு. அண்ணன் இப்ப எப்படி இருக்காரு டாக்டர்? அவருக்கு ஒன்னும் ஆகல, பொழைச்சிருவார்ல? இல்ல, அவர் நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. டாக்டர், எப்படியாவது எங்க அண்ணனை காப்பாத்துங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் சரி. எங்க எங்க இருக்கிற ஒட்டுமொத்த சொத்தை வித்தாலும் பரவாயில்ல. எங்க எங்க அண்ணன் தான் எங்க குடும்பத்துக்கே கொள்ளசாமி. அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா, எப்படியாவது காப்பாத்துங்க. அழாதீங்கம்மா, நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பாய்சன் போய் அவர் லங்ஸை பாதிச்சிருக்கு. அதனால அவர் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. நாங்க சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குமா? அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா பெரியப்பாவை காப்பாத்திடல டாக்டர். உண்மையே சொல்லணும்னா 50-50 சான்ஸ் தாமா. அவரு ஒருவேளை பொழைக்கலாம், அப்படி இல்லைன்னா. ஐயோ ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. அவர் நல்ல மனசுக்கு எதுவும் ஆக கூடாது. பயப்படாதீங்கம்மா, எங்களால முடிஞ்ச முயற்சி நாங்க செய்யறோம். இதுல ஒரு சைன் பண்ணுங்க. அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டை நாங்க பண்ணணும். அதுல சில ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அதனால இதுல ஒரு கையெழுத்து போடுறீங்களா? பெரியம்மா, நீங்க பயப்படாதீங்க. பெரியப்பாவால எத்தனையோ பேர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு எதுவும் ஆகாது. நல்லவங்களை கடவுள் கைவிட மாட்டாரு. இது ஒரு ப்ரொசீஜர் தான்மா. நீங்க சைன் பண்ணாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியும். பெரியம்மா, கையெழுத்து போடுங்க. வாங்கி கையெழுத்து போடுமா? கொடுங்க. அத்தை, மாமாவுக்கு எதுவும் ஆகாத அத்தை. கண்டிப்பா பொழைச்சு வந்துடுவாரு. அவரை இப்படி ஒரு நிலைமையில நான் பாப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நிமிஷமே என் உடம்புல உயிர் இருக்காது. அந்த அளவுக்கு நீங்க யோசிக்காதீங்க. பெரியப்பா திரும்ப எழுந்து பழைய மாதிரி வந்துருவாரு. ஆமா பெரியம்மா, நம்பிக்கையோட இருங்க.
இங்க ரகுராமன் ஒருத்தர் விஷம் சாப்பிட்டு அட்மிட் ஆயிருக்காருல? ஆமா சார், பஞ்சாயத்து தலைவர். அவரு எப்படி இருக்காரு? சீரியஸா தான் சார் இருக்காரு. பொழைச்சுப்பாரா? உள்ள டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஓ, பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க பாருங்க. சரிங்க. ரகுராம், என் தங்கச்சியை நம்ப வச்சு ஏமாத்தினல, அதுக்கான தண்டனை உனக்கு இன்னைக்கு கிடைக்க போகுதுடா. டாக்டர், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா? மாமா சரியாயிட்டாரா? நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் முதல்ல சொன்ன மாதிரியே பாய்சன் அவர் லங்ஸை ரொம்ப பாதிச்சிருக்குப்பா. அதனால பிரீத்திங் பண்ண முடியல. ஆக்சிஜன் கொடுத்தும் அவர் ஸ்டேபிள் ஆகல. வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதா? அதனால அதுக்கு இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும். ஃபார்மலாஜிஸ்ட் வந்து பார்த்து டயக்னோஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். சார், அவர் உடனே வர சொல்லுங்க சார். அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்காரு. முத்துராமன் ஒரு ஃபார்மலாஜிஸ்ட் இருக்காரு. அவருக்கு நாங்கள் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் இப்போ வந்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம அவர் சாப்பிட்ட ஃபுட்டை லேப்ல டெஸ்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு டாக்ஸிக்கான பாய்சன்னு ரிப்போர்ட் வேற வர வேண்டியிருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த டாக்டர் எப்போ வருவாரு? கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவாரு. நீங்க பயப்படாம இருங்க, சரியா? சீனு, என்னடா டாக்டர் என்னென்னமோல சொல்லிட்டு இருக்காரு. வேற ஏதோ டாக்டர் வேற வரணும்னு சொல்றாங்க. ஆமாமா, பல்மனாலஜிஸ்ட்ன்றவரு இந்த நுரையீரல் சம்பந்தமான டாக்டர். மாமாவுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அவர் வந்து பார்த்து நுரையீரல்ல எங்க என்ன பாதிச்சிருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நாம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு பார்க்க முடியும். ஐயோ, டாக்டர் என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்களே. கடவுளே, எப்படியாவது என் அண்ணனை காப்பாத்திரு. ஹலோ, என்னாச்சுன்னு? ரகுராம் செத்துட்டானா? இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா மொத்தமா மூச்சு அடங்கிடும். ஆனா இந்த அளவுக்கு தாக்க பிடிக்கிறான் பாருங்களேன். அதுவும் நல்லதுதாம்மா. எங்க ரகுராமோட மொத்த குடும்பமும் அவன் பொழப்பானா மாட்டானான்னு தெரியாம பதறிக்கிட்டு இருக்கு. ஜானகி எல்லாம் பாதி உயிர் போன மாதிரி இருக்கா. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. இதை மட்டும் நீ பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. அண்ணே, இந்த தடவை எதுவும் தப்பாகாதுல்ல? ரகுராமுடைய உயிர் போகணும். போயிடுமா. இன்னைக்கு தான் ரகுராம் வாழ போற கடைசி நாள். சரி, நான் போய் பார்த்துட்டு உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். கஷ்டப்படுறாரே கடவுளே. பெரியம்மா, பயப்படாதீங்க பெரியம்மா. வயித்தை கிளீன் பண்றாங்க. அப்பதான் பாய்சன் எல்லாம் வெளியில வரும். அவர் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல மாயா. அவரு யாருக்கு என்ன பாவம் பண்ணாரு? கடவுள் ஏன் எப்படி அவரை சோதிக்கிறாரு? கடவுள் எல்லாம் இதுக்கு ஒண்ணு காரணம் இல்ல. இங்க இருக்கிறவங்க பண்ண பாவம் தான் இதெல்லாம். செய்யறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு பொழைப்பாரா மாட்டாரான்னு பாக்குறதுக்கு வந்து நிக்கிறாங்க. அம்மா, இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற அமைதியா இருக்குமா? ஐயோ டாக்டர், பல்மனாலஜிஸ்ட் வந்துட்டாரா? ஆண்டியோட தான் இருக்காரு மேடம். இப்போ அவர் ஸ்டொமக் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். ஆனா பாய்சனோட எஃபெக்ட்ஸ் லங்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆனதுனால லங்ஸ் டிஷ்யூஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. பல்மனாலஜிஸ்ட் வந்து சீக்கிரம் டயக்னோஸ்ட் பண்ணா மட்டும்தான் அடுத்து எங்களால எதுவும் செய்ய முடியும்.
டாக்டர் அவர் வரதுக்கு லேட் ஆகுமா? இருங்க ஒரு நிமிஷம் கால் பண்ணி பார்க்குறேன். ஹலோ டாக்டர் வந்துட்டு இருக்கீங்களா? எஸ் டாக்டர், கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆயிடுவேன். இப்போ பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கு டாக்டர். ஸ்டொமக்கை பம்ப் பண்ணியிருக்கோம், ஆனால் லங்ஸோட டிஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அவரால் மூச்சு விட முடியல டாக்டர். சரி டாக்டர், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கொஞ்ச நேரம் ஸ்டேபிள் பண்ணலாம். சொல்லுங்க டாக்டர். ஓகே டாக்டர், நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயா, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாமா? டாக்டர், பேஷண்டோட ஒய்ஃப் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. போனை கொடுக்கட்டுமா? கொடுங்க. பேசுங்க நீ. ஐயா, பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. ஐயா, நான் உங்க முகத்தை கூட பார்த்தது இல்ல. ஆனா நீங்க தான் இப்ப எனக்கு தெய்வமா இருக்கீங்க. நீங்க வந்தாதான் அவரை காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. ஐயா, தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா. அழாதீங்கம்மா, நான் வைத்தியத்தை பத்தி படிச்ச டாக்டர், அவ்வளவுதாம்மா. எங்களுக்கு மேல அந்த கடவுளோட சக்தி தாம்மா. நீங்க நம்பிக்கையா வேண்டிக்கீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடும். உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. டாக்டர், நீங்க சொன்னபடியே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். குயிக்கா வாங்க. ஓகே ஓகே டாக்டர். சொல்லுங்கண்ணே. புவனா, ஒரு சின்ன சிக்கல்மா. என்னாச்சுண்ணே? இந்த ரகுராம காப்பாத்திடுவாங்க போல இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஏதோ ஸ்பெஷல் டாக்டர் வந்துகிட்டு இருக்கானா. இந்த நுரையீரல் வைத்தியம் பார்க்குற ஆளாமே. ஓ, பல்மனாலஜிஸ்டா? ஆமா, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அந்த ஆள் இங்க வந்து ரகுராம காப்பாத்திடுவோம் போல இருக்கேம்மா. அண்ணே, அந்த டாக்டர் யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கண்ணே. அடுத்து ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சார் நிப்பாட்டுங்க சார். என்னப்பா? சார், என் பொண்டாட்டி என்கிட்ட கோச்சிட்டு விஷத்தை குடிச்சிட்டா சார். எப்படியாச்சும் அவளை காப்பாத்துங்க சார். நான் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன முழிக்கிற? எதுக்கு என் வண்டியை நிறுத்தின? உன்னை பார்த்தா ஏதோ தப்பா இருக்க. ரொம்ப புத்திசாலி சார் நீங்க. உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே. டேய், யாருப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? ஏன் வண்டியை நிறுத்தின? எதுக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ற? பேசாம என் கூட வந்துருங்க, சரியா? அதான் உங்களுக்கு நல்லது. இல்ல என்ன பண்ணுவ? யார் நீ? யாரா நீங்க? டாக்டர், டாக்டர், சொல்லுங்க. அந்த பல்மனாலஜிஸ்ட் வந்துட்டாரா? இல்லம்மா, இன்னும் வரல. வந்துகிட்டு இருக்காருமா. டாக்டர், இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாருங்களேன். ஏம்மா, இப்பதானே கால் பண்ணி பேசினேன். அவர் வந்துட்டு இருக்காருமா, இப்ப வந்துருவார். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுமா ப்ளீஸ். கடவுளே. அம்மா, பயப்படாதீங்க அம்மா. அப்பாக்கு எதுவும் ஆகாதும்மா. அத்த, எனக்கு எதுவுமே புரியல அத்த. நாங்க கொடுத்த சக்கரை பொங்கலை சாப்பிட்ட மாமாக்கு இப்படி ஆச்சு. எல்லாருமே அதைத்தானே சாப்பிட்டோம். மாமாவுக்கு மட்டும் எப்படி ஆச்சு? ஏன்னா நீ தானே எங்க வீட்டுக்கு கொடுத்ததுல விஷத்தை கலந்து கொடுத்திருக்க. நாங்களும் சாப்பிட்டிருந்தா மொத்த குடும்பமும் வந்து படுத்திருப்போம்டா. ஏய் பார்வதி, பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. அத்த, சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரிலாம். ஆமாமா, அத நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல. வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் யோசிக்க இப்ப எனக்கு தோணலடா. அவரு மட்டும் பொழைச்சு நல்லபடியா வந்தாலே எனக்கு போதும். ஒருவேளை நாங்க அதை கொடுக்காம இருந்திருந்தோம், அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதல்ல.
நானா அப்படிலாம் யோசிக்காத. நம்ம நல்லது நினைச்சுதான் பண்ணோம். ஆனா அதை யாரும் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பெரியப்பா நல்லபடியா உயிர் பொழைச்சு வரட்டும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். ஏய், யாரா நீங்களா? எதுக்குடா என்ன கட்டி வச்சிருக்கீங்க? ஒழுங்கா என்ன விட்டுருங்க. நான் ஒரு எமர்ஜென்சி கேஸ அட்டெண்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். அந்த கேஸை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். எதுக்காக என் ட்ரெஸ் நீ போட்டிருக்க? என்ன பண்ண போற? ஒண்ணும் இல்ல டாக்டர், நீங்க அந்த ஆளை காப்பாத்த போயிட்டு இருக்கீங்க, நான் அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கேன். இனிமே நான் தான் பாமாலஜிஸ்ட். டேய், அது பல்மனாலஜிஸ்டா? ஏதோ ஒண்ணு. அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு உயிரோட விளையாடாதீங்க. ஐயோ டாக்டர், அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறதும் கவலைப்படுறதும் வேணா உன் தொழிலா இருக்கலாம். ஆனா இப்ப நீ உன் உயிரை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும். சத்தம் போட்ட பல பேருக்கு மூச்சு கொடுத்துருக்க, அப்புறம் உன் மூச்சு நின்னுடும். என்ன டாக்டர், நான் பாக்குறேன் உயிரோட போக மாட்டேன், அமைதியா இருக்கணும். டேய், நீங்க பண்றது எதுவும் சரியில்லை, பாத்துக்கங்க, சொல்லிட்டேன். வாயை வச்சு நான் அமைதியா இரு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி டாக்டரை தூக்கிட்டோம். இப்ப அந்த டாக்டர் மாதிரியே நான் கிளம்பிட்டேன். இத பாரு, அந்த ரகுராம் பல தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு அவன் உயிர் போகணும். கண்டிப்பா நடக்கும் மேடம். உன் மேல அங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அவன் பொழைச்சிருவான்னு அந்த குடும்பமே நம்பணும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி நடி. கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு துடிச்சு அவன் உயிர் போகணும். சரிங்க மேடம், வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ம், சரி. யோ டாக்டர், இப்ப நான் தான் டாக்டர், புரியுதா? ஏய், தார பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க பாத்துக்கறோம். நான் போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். நாங்க பாத்துக்கிறோம் தலைவரே, நீ போயிட்டு வா. டேய், சொன்னா கேளுங்கடா. ஏய், என்ன விடுங்கடா. வாயை மூடு. காப்பாத்தணும்டா. வாயை மூடு. சீனு, பாட்டி. என்னாச்சுடா? ரகுராம விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டானாமே. ஆமா பாட்டி, உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு அடா இந்த நிலைமை. ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிறவன் அவன். அவனை இப்படி பண்ண யாருக்குடா மனசு வந்துச்சு? அத இங்கே இருக்கானே அத்தை. இவன் தான் பிரசாதம் குடுக்கறான்னு விஷம் கலந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்கான். இப்ப எதுவும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். ஏய், வாயை மூடு. யார பார்த்து எப்படி ஒரு பேச்சு பேசுற? இத பார், இந்த குடும்பத்துல வளர்ந்த புள்ளாடி அவன். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் மத்தவங்களை அழிக்க தெரியாது, வாட வைக்க தான் தெரியும். கணிச்சு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா செவ்வளவு பிஞ்சிரும். ஜாக்கிரதை. ஜானகி, அம்மாடி, நீ உடைஞ்சு போயிடாத. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். ரகுராம மனசுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் 100 வயசுக்கு மேல நல்ல ஆரோக்கியமா இருப்பான். இத பாரு, இது அந்த கருப்பன் விபூதி. அவனை பார்த்து கண்டிஷனா சொல்லிட்டு தான் வர, என் மருமகனை காப்பாத்திடுன்னு. கருப்பு துணையா இருப்பா, நீ கலங்காத. இந்தா, இத போய் ரகுராமுக்கு வச்சு விடு. போமா, போட. போ தங்கச்சி, போமா. மேடம், உள்ள வரக்கூடாது நீங்க. சாமி விபூதியை மட்டும் இவருக்கு வச்சு விட்டுட்டு போயிடுறேன். சரி, சீக்கிரம் வச்சுட்டு போங்க. டாக்டர் என்ன திட்டுவாரு?